உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்துடைய பெயர் இலுப்பை மரம் அப்படிங்கிறது பேர். இந்த இலுப்பை மரத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நிறைய சிவன் கோயில்களில் ஸ்தல விருட்சமாக இந்த இலுப்பை மரங்களை நம்ம பார்க்கலாம். கிராமங்களில், வயல்வெளிகளில், நிறைய களத்து மேடுகளில் கூட இந்த இலுப்பை மரங்கள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆண்டு முழுவதும் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய சில மரங்களில் இந்த இலுப்பை மரம் ஒன்று. இலுப்பை மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு மிகப்பெரிய அளவில் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த இலுப்பை மரம். இலுப்பை மரத்தை சேர்ந்த ஒரு தாவரவியல் மரத்தை எடுத்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். அதாவது இன்சுலின் தேவைப்படுகின்ற நீரிழிவு நோயாளிகளுக்கு எவ்வாறு இன்சுலின் அளவை குறைக்க முடியும், அதற்கு எந்த விதமான இயற்கை காரணிகளை நாம் மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். காரணம் என்னென்னா, இந்தோனேஷியாவில் நம்ம ஊரை போலவே பார்த்திங்கன்னா அதிகமான அரிசியை உண்ணக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அதிகமான கொழுப்பு இருக்கக்கூடிய அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அதனால் அந்த ஊரில் இந்தியாவை போலவே பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாகி கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தால் இந்த ஒரு ஆராய்ச்சியை எடுத்து பண்ணாங்க. அப்போ நிறைய மூலிகை மருந்துகளை அவங்க பட்டியலிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த இலுப்பை மரத்தை சேர்ந்த மரப்பட்டை மற்றும் வேர்பட்டை இது இரண்டுமே ஏன் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுக்கக்கூடாது, குறிப்பாக இன்சுலின் ஊசி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு ஏன் சப்ளிமெண்ட்டாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு பார்த்தபோது அதிசயக்கத்தக்க வகையில் பார்த்திங்கன்னா இன்சுலினுடைய வேர்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இன்சுலினுடைய தேவையை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு அதை அனிமல் ட்ரையலுக்கு கொண்டு போய் இப்போது அதை ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக கொண்டு வரக்கூடிய அளவில் அவங்க தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்சுலின் ஊசி போட்டுக்கொண்ட தேவை இருப்பவர்களுக்கு அந்த இன்சுலினுடைய அளவை குறைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இந்த இலுப்பை மரம் இருக்கிறது. இலுப்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை பார்த்திங்கன்னா லேசாக இனிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் அதை சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவில் கணிசமான மாற்றம் ஏற்படுவது இல்லை. ஒரு சர்க்கரை கலந்த பொருட்களை சாப்பிட்டோன்னா உடனே சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு மிக வேகமாக அதிகரிக்கும். ஆனால் இலுப்பையில் இருக்கக்கூடிய மரப்பட்டையை ஒரு இனிப்பு பொருளாக உபயோகப்படுத்தும் போது அதில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இருந்தது இரண்டாவதாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இலுப்பை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட சர்க்கரைக்கு ஒரு மாற்று பொருளாக உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு உணவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது முன்னேறி ஒரு ஆராய்ச்சி முடிகின்ற வகையில் பார்த்திங்கன்னா இலுப்பை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரையை வழக்கமாக நம்ம காப்பி தேநீருக்கு அருந்தக்கூடிய சர்க்கரைக்கு பதிலாக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது இன்றைக்கு இரண்டாவது ஆராய்ச்சி. மூன்றாவது, இலுப்பை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய நெய், பொதுவாக அந்த மரப்பட்டையை பதப்படுத்தி வேர்பட்டையை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய நெய் தாது விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய திசுக்களை சரி செய்வதில் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இன்றைக்கு நீரிழிவு நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து மற்றும் கொழுப்புச்சத்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் தேவையில்லாமல் வெடிக்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படுவதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஒரு நீரிழிவு நோயாளி ஒரு 15 வருடம் 20 வருடம் நீரிழிவு நோயாளியாக இருக்கும்போது அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுமே பலவீனமாக மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த பலவீனமாக மாறி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடக்கக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கும். நடக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கால்கள் எல்லாமே மரத்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதே போல் அவர்களுக்கு நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடல் இயக்கம் மிகப்பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்கும். அல்லது நீரிழிவு நோயினால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட கோளாறோ அல்லது அவர்களுடைய ஈரல் சம்பந்தப்பட்ட கோளாறோ சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறோ கூட ஏற்படலாம். இதையெல்லாம் தடுப்பதற்கு இந்த இலுப்பை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய நெய் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது.
பாரம்பரிய மருத்துவத்திலலாம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி அல்லது டயபெட்டிக் நெஃப்ரோபதி அல்லது டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லக்கூடிய கண் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நோயாளி வரும்போது இந்த இலுப்பை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய நெய்யை ஒரு 10 மில்லி அளவுக்கு தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்லுகின்ற ஒரு சிகிச்சை இன்றளவும் இருந்து வருகின்ற ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. அந்த நெய்யை ஒரு 3 மாத காலம் அல்லது 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது மற்ற சர்க்கரை மருந்துகளுடைய தேவை மிக வேகமாக குறைந்து வருவதை நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஸ்னேகபானம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சிகிச்சை, அதாவது உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு இழப்புக்கு நேரடியாக இயற்கை முறையில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களை மருந்தாக கொடுக்கின்ற ஒரு சிகிச்சை ஸ்னேகபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிகிச்சை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு நேரடியாக இலுப்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய்யை 10 மில்லி அளவுக்கு மருந்தாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது 6 மாத காலத்தில் நீரிழிவு நோயாளிகளுடைய உறுப்புகளுடைய செயல்பாடு எவ்வாறு இருந்ததுன்னு அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமாக கொடுக்கக்கூடிய இன்சுலின் சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுப்பதை விட சர்க்கரை நோயுடைய அளவு கட்டுக்குள் இருந்ததையும் அந்த உறுப்புகளோட செயல்பாடு, குறிப்பாக இதய சம்பந்தப்பட்ட உறுப்புகள், இரத்த நாளம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், சிறுநீரகம் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நரம்புகளில் இருக்கக்கூடிய மாற்றம் மிக பெரிய அளவில் மாற்றம் அடைந்திருந்தது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ பாரம்பரிய மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வரும்போது இலுப்பை நெய்யினால் இருக்கக்கூடிய அந்த நெய்யை காலை 10 மில்லி அளவுக்கு ஒருவேளை மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்லுகின்ற அந்த சிகிச்சை நீரிழிவு நோயுடைய தாக்கத்தை உடலிலிருந்து மிக அதிகமாக குறைக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். எனவே நேயர்களே, இலுப்பை மரத்தை பொறுத்தவரையிலும் எந்த வகைப்பட்ட நீரிழிவு நோயாக இருந்தாலும், இன்சுலின் தேவைப்படுகின்ற நீரிழிவு நோயோ அல்லது இன்சுலின் இல்லாத வெறும் மாத்திரைகளை கொண்டிருக்கக்கூடிய நீரிழிவு நோயாக இருந்தாலும் அந்த மாத்திரைகளுடைய அளவை குறைத்து அதே நேரத்தில் அந்த நோயுடைய தாக்கம் உடலில் பாதிக்காமல் செய்வதற்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் எந்த ஒரு தீமையான நிகழ்வு நடந்தாலும் அவற்றை நாம் தட்டி கேட்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல்கள் நெருங்கி வருகின்றன. உண்மையில் ஒரு எளிய மனிதனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம், உண்மையான ஆயுதம், மக்களாட்சி தத்துவத்தினுடைய ஒரு ஆதாரமான ஒரு கருவியாக இருப்பது என்பது இந்த வாக்குச்சீட்டு தான். மக்கள் பிரதிநிதித்துவ ஆட்சி என்பதே ஒவ்வொரு மனிதனும் முறையாக வாக்களித்து தனக்கான ஒரு அரசை தேர்ந்தெடுப்பது தான் மக்களாட்சி தத்துவத்தினுடைய ஒரு ஆதாரம். இந்த உரிமைக்காகத்தான், அதாவது தன்னுடைய விருப்பங்கள் தான் ஒரு தேர்தலில் முடிவுகளாக வெளிப்படுகின்றன என்று ஒவ்வொரு மனிதனும் நம்புகிற இந்த ஆதாரமான விஷயம்தான் மக்களாட்சிக்கான ஆதாரமாகவே இருந்திருக்கிறது. இந்த உரிமைக்காகத்தான் நாம் வெள்ளையர்களிடமிருந்து போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றோம், இந்த குடியரசு முறைமையை உருவாக்கினோம், இந்த ஒரு தேர்தல் முறையை உருவாக்கினோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவர் மக்களுடைய விருப்பங்கள் ஒரு தேர்தலில் பிரதிபலிக்கப்பட வேண்டும், மக்களுடைய விருப்பு வெறுப்புகள் பிரதிபலிக்கப்பட வேண்டும். பெரும்பான்மையான மக்கள் எந்த ஆட்சியை அகற்ற விரும்புகிறார்கள், எந்த ஆட்சியை கொண்டு வர விரும்புகிறார்கள் என்பது முறையாக வெளிப்படுத்தப்பட்டால்தான் தேர்தல் நடப்பதும் ஒரு மக்களாட்சி நிலவுகிறது என்பதற்கும் ஒரு அடித்தளமாக இருக்க முடியும். அப்படி பார்க்கிற போது ஒரு தேர்தலை முறைகேடுகள் இல்லாமல், அத்துமீறல்கள் இல்லாமல், மக்களுடைய உண்மையான விருப்பங்கள் மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய, எதிரொலிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நடத்துவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட தேர்தல்கள் தமிழ்நாட்டில் இப்பொழுது நடக்கிறதுக்கான சூழல் இருக்கிறதா என்பதை இன்றைக்கு ஜனநாயகத்தின் நம்பிக்கை கொண்ட அனைவருமே கவலையுடன் யோசித்து கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் வெளியிடப்பட்ட வாக்காளர்கள் பட்டியலில் கிட்டத்தட்ட 40 லட்சம் போலி வாக்காளர்கள் பெயர் இருப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன. கலைஞர் அவர்களுக்கு கூட அதை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறார். இந்த போலி வாக்காளர்களை நீக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டிருக்கின்றன. ஆனால் 40 லட்சம் போலி வாக்காளர்கள் என்பது மிக மிக பெரிய ஒரு எண்ணிக்கை. அதாவது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையே கிட்டத்தட்ட 22% பேர் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்.
இது உண்மையிலேயே அடிப்படையில் தர்க்கமில்லாத ஒன்று. ஏனென்றால் மக்கள் தொகை பெருக்கத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் சரி, புதிய வாக்காளர் சேர்ப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் சரி, பொதுவாக சராசரியாக ஒரு 10லிருந்து 12% தான் ஒரு தேர்தலில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள். அவ்வளவுதான் புதிய வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கும். இதுதான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் பார்த்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது கிட்டத்தட்ட இன்னொரு மடங்கு 10-12% மட்டுமே இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது 22% உயர்ந்திருப்பது என்பது, புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, இளம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருப்பது என்பது உண்மையிலேயே ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கக்கூடிய, தேர்தலையே கேலிக்கூத்தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதிலும் பெரும்பாலும் இளம் வாக்காளர்கள் அப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி போலி வாக்காளர்கள் உருவாகிறார்கள், எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது ஒருவர் இறந்து போனால் அவருடைய பெயரை பட்டியலிலிருந்து நீக்காமல் அப்படியே வைத்திருப்பது, ஒரே நபரினுடைய பெயரை திரும்ப திரும்ப இடம்பெறச் செய்வது, ஒருவர் ஒரு ஊரிலிருந்து இடம்பெயர்ந்து சென்று விட்டால் அங்கே அவருடைய பெயரை நீக்காமல் அப்படியே அங்கு அவருக்கு வாக்குரிமை இருப்பது போல நீங்கள் அதை தக்க வைத்துக் கொள்வது, இது போன்ற பல விஷயங்கள். அதே போல் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேலை வாய்ப்புகளுக்காக, பல்வேறு விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு செல்பவர்களுடைய இந்த பெயர்களை நீக்காமல் இருப்பது, இப்படியாக டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி என்றெல்லாம் ஒருவருக்கே பல இடங்களில் வாக்கு அளிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருப்பது என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு பெரிய சவாலாக இருக்கப் போகிறது. இதை நாம் எதிர்கொள்வது தான் இந்த தேர்தலினுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கப் போகிறது. இப்படி இந்த கூடுதல் வாக்காளர்களுடைய பெயரில் போலி வாக்குகளை பதிவு செய்வது என்பது மிகவும் எளிதானது. அது தேர்தல் அதிகாரிகளுடைய அல்லது அந்த தேர்தலுடைய நடத்துகிறவருடைய ஒரு அனுசரணை இருந்தால் ஆளும் கட்சியினர் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி போடாத வாக்குகளை, அதாவது அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவுகள் இருப்பது, அங்கே ஆளே இல்லாமல் பெயர் மட்டும் இருப்பது போன்ற பெயர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பெருமளவிற்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடைசி நேரத்தில் இந்த பூத் கேப்சரிங் என்று சொல்வார்களே, அதுபோல் தேர்தல் வாக்குப்பதிவு முடிவதற்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திற்கு முன்பாக இப்படி பெருமளவிற்கு இல்லாத வாக்காளர்களுடைய பெயரில் இருக்கிற வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்தி பெருமளவு வாக்குப்பதிவு செய்த வரலாறுகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றன. அப்படி நாம் பார்க்கிற போது கடந்த சமீபத்தில் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் பதவி இழந்து மீண்டும் பதவி பெறுவதற்காக போட்டியிட்ட அந்த தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையை விட அதிகமான அளவில் வாக்குப்பதிவு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது எப்படி சாத்தியம்? நிச்சயமாக அந்த தேர்தலை நடத்திய அதிகாரிகளுடைய ஒரு உடந்தை இல்லாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படி தேர்தல் நடத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இந்த போலி வாக்காளர்கள் என்பவர்கள் அன்றைக்கு அந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம்களில் ஆளும் கட்சியினர் மிகப்பெரிய அளவிற்கு ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் திட்டமிட்டு இந்த போலி வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்திருக்கிறார்கள், பெருகச் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி செய்கிற போது நீங்கள் 40 லட்சம் வாக்காளர்கள் என்பது ஒட்டுமொத்தமாக தேர்தல் முடிவுகளையே தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. ஒரு தொகுதியில் ஒரு 5000 to 10,000 போலி வாக்காளர்கள் இருந்து அதை ஆளும் கட்சியினர் தங்களுக்கு சாதகமாக அந்த வாக்குகளை அவர்கள் மாற்றினால் தேர்தல் முடிவுகளையே அது மாற்றிவிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த தேர்தலை நாம் நியாயமாக எதிர்கொள்வது என்பது இயலாததாக மாறிவிடும். தேர்தல் ஆணையத்திடம் இதை பற்றி புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகம் நேரடியாகவே புகாரை அளித்திருக்கிறது. ஆனால் எந்த அளவிற்கு இந்த குறுகிய காலத்தில் அவர்கள் போலி வாக்காளர்களை நீக்குவார்கள், எந்த அளவிற்கு இந்த குறுகிய காலத்தில் அவர்கள் போலி வாக்காளர்களை நீக்குவார்கள் என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்காவிட்டால் தேர்தல்களை நடத்துவது என்பது அர்த்தமற்ற ஒரு செயலாக மாறிவிடும். ஆகவே இதில் முக்கியமாக எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரத்தைப் போலவே இதிலும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு வார்டாக அந்த வாக்காளர் பட்டியலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்களையும் கண்டறிந்து அதன் அடிப்படையில் போலி வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்த வேண்டும். முறையான வாக்காளர் பட்டியல் இல்லாமல் தேர்தல் நடத்துவது என்பது அது ஆளும் கட்சி குறுக்கு வழியில் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு விஷயமாக அமையும். இந்த இடத்தில் நாம் வேறொன்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது பெருமளவு உயர்ந்ததை பற்றி எல்லோருமே அதிர்ச்சியுடன் இன்றைக்கும் கூட பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த கட்சி இவ்வளவு மோசமாக ஆட்சி நடத்திய போதும் கூட வாக்கு சதவீதம் இவ்வளவு கூடியது என்பது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் 10% அளவிற்கு அவர்களுக்கு வாக்குகள் அதிகரித்தது என்று சொன்னால்
அந்த 10% அளவு என்பது உண்மையான வாக்காளர்களா போலி வாக்காளர்களா என்பதை கடந்த காலத்தில் நடந்த பல உதாரணங்களோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற பெரிய வெற்றியில் போலி வாக்குகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் நாம் உணர வேண்டியிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதில் ஆளும் கட்சியினர் இவ்வளவு தீவிரமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே போலி வாக்காளர்களை களையெடுக்காமல், போலி வாக்காளர்களை நீக்காமல் ஒரு முறையான தேர்தல் நடைபெற முடியாது, ஒரு நியாயமான தேர்தல் நடைபெற முடியாது வருகிற சட்டசபை தேர்தலில். அதுதான் நம்முடைய பிரதானமான சவால் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தை உரிமை செயல்பாட்டாளர் திரு தேவநேயன். குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு அந்த உரிமைகள் முழுமையாக குழந்தைகளுக்கே தெரிவிக்கப்பட்டிருக்கா? அவர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அதை உறுதி செய்ய வேண்டியது முக்கியமான கடமையாக அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை எந்த அளவுக்கு இன்னைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க? குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சார்ந்தும் அவங்களுக்கு வாழ்வுரிமை சார்ந்தும் பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு குழந்தை உரிமை செயல்பாட்டாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். குழந்தைகள் உரிமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு நாடையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள், அதுவும் அடிப்படை தேவைகள் கூட முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு எவ்வளோ சிறுவர்கள் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கான உரிமைகள் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு அது அவங்களுக்கே போய் சேர்ந்துருக்கு, இதெல்லாம் தனக்கான உரிமை அப்படின்னு எந்த அளவுக்கு குழந்தைங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. அடிப்படை தேவைன்னு வரும்போது அவங்களுக்கான இருக்கிற இடம், உணவு, கல்வி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட முழுமையாக கிடைக்காம அதுக்காகவும் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்காங்க. ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட வாழ்வு உரிமையை பாதுகாக்க வேண்டியது எந்த அளவு முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. இன்னைக்கு அவங்களோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அமைப்பு ரீதியாகவும் இந்த சமூக ரீதியாகவும் நம்ம குரல் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்? இப்படி பல விஷயங்களை உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார். முதல்ல குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படின்னா ஒரு செயல்பாட்டாளர் அப்படிங்கிற முறையில் எதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? அடிப்படையில் வந்துங்க, இப்போ குழந்தைகள் உரிமைகளை பற்றி நம்ம பேசும்பொழுது முதல்ல குழந்தைகளுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு பொதுவாகவே கேட்பாங்க. இயல்பாகவே இந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படின்னு பேசும்போது உரிமைகள் பெரியவங்களுக்கு தான் இருக்குது, குழந்தைகளுக்கு இல்லைன்னு. அது என்ன காரணம்னா, நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோம். ஜனநாயக நாட்டில் உரிமைகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அடிமைகளாக இருந்த வாழ்ந்த தேசத்தில் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். ஆழ் மனதில் இன்றைக்குமே நாம் அடிமைகளாக இருந்ததுக்கான எச்சங்கள் ஆழ்நிலையில் இருப்பதற்கான கேள்விகள் தான் இது. ஏன்னா நிறைய நேரத்தில் இன்னும் நம்ம நாட்டில் மன்னராட்சி போயிடுச்சு, அடிமைகளோட ஆட்சி போயிடுச்சா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இடத்துல இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கு. இன்றைக்கி நடக்கிற அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது சமூக சூழலாக இருக்கலாம். இன்னும் அந்த அரசராட்சி, மன்னராட்சி, கொடுங்கோல் தன்மைங்கிறது ஆழ் மனதில் ஊறி இருக்கிறது. அந்த ஆழ்மனதில் ஊறி இருக்கிறவர்களுடைய கேள்வி தான் இருக்கும். ஏன்னா இயல்பாகவே எல்லா மனிதர்களுக்கும் உரிமைகள் இருக்கும்போது குழந்தைகளுக்கு உரிமைகள் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. என்ன, நான் நிறைய நேரத்தில் நான் உனக்கு உரிமை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. உரிமை யாரும் கொடுக்க முடியாது. உரிமை இயல்பானது, இயற்கையானது, அது பிறக்கும் போதே வருவது. எங்களிடமிருந்து யாரும் எடுக்க முடியாது. அது இயல்பானது, இயற்கையானது. அனைவருக்கும் உரிமை பொதுவானது. உரிமை என்பது எல்லாத்துக்கும் பாதுகாக்கிற கடமை இருக்கிறது. இதுதான் உரிமைகளை பற்றி ஒரு பேசும்பொழுது அழகாக சொல்லுவாங்க, உரிமைகள். அப்போ உரிமைகள் அப்படின்னா எனக்கு உரியது, நானாக வாழ்வதற்குரியதான் ஒரு. அப்போ குழந்தைகள் உரிமைகள்னு பார்க்கும் பொழுது இந்த சொல்லாடல் பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி இருந்து இந்த சொல்லாடல் வந்துருச்சு. நீங்கள் மனித உரிமைகளுக்கான பிரகடனம் வருவதற்கு முன்னாடியே 1919களிலே உலகளாவிய அளவில் குழந்தை உரிமைகளுக்கான குரல் எழுப்பிக்கப்பட்டது. ஆனால் குழந்தைகளோட குரல் எப்போவுமே எடுபடாதில்லை. அப்பவும் எடுபடாத போது அது பின்னாடி தள்ளப்பட்டு 1948 டிசம்பர் 10 ஐநா சபை குழந்தை உரிமைக்கான உடன்படிக்கையை வெளியிட்டதுக்கு பின் பல்வேறு உடன்படிக்கைகள் வெளியிட்டார்கள். 1989ஆம் ஆண்டு குழந்தை உரிமைக்கான உடன்படிக்கை ஐநா சபை வெளியிடுகிறது. அதன் அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் குழந்தை உரிமையை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் வந்தன. அதுவும் குறிப்பாக நம்மை போன்றிருக்கிற 3ஆம் உலக நாடுகள் 90களுக்கு பின்னாடி வந்த சட்டங்களில் ஒரு குழந்தை உரிமை பார்வையில் கொண்டு வர வேண்டும். ஏன்னா நிறைய நேரத்தில் உரிமை சார்ந்த பார்வை தான் மிக முக்கியமானது. நம்ம நிறைய சலுகையாளர் பார்வையை தான் நம்மகிட்ட வளர்த்துருக்காங்க. ஏன்னா இது எனக்கான உரிமை, கல்வி எனக்கான உரிமை, தண்ணீர் எனக்கான உரிமை, வீடு எனக்கான உரிமை, காற்று எனக்கான உரிமை. அப்போ அந்த உரிமை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். யார் உறுதி செய்வார்கள்? மக்களாட்சியில் அரசு உறுதி செய்யப்படும். அப்போ குழந்தைகளுக்கான உரிமை பேச வரும்பொழுது குழந்தைகளுடைய முதல் உரிமை உயிர் வாழ்வதற்கான உரிமை.
என்னோட குழந்தை பிறந்து உயிர் வாழ்வதற்கான சூழல் இந்த தேசத்தில் உறுதி செய்யப்பட வேண்டும். அப்போ குழந்தைனா யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விரிவான விவாதம் நடக்கும்போது உலகம் முழுவதும் 0 முதல் 18 வயது வரை குழந்தைகள் என்பதை உறுதி செய்யப்பட்ட விஷயம். நிறைய நேரத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க. குழந்தைன்னா யார், 14 வயசா 16 வயசு, அது என்னென்னா அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக உடல் ரீதியாக ஆளுமை பெற்று முழு வளர்ச்சி அடைந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிற நிலை, மூளை ரீதியாக மன ரீதியாக அறிவு ரீதியாக எல்லாம்கான மருத்துவரை உறுதி செய்யப்பட்டதான் 18. அப்போ 18 வயது வரை குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்குது. இந்த தேசத்தோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நம்ம வளர்ந்து வந்த அறிவியல் யுகத்தில் இன்னைக்கும் சிசு கொலை நடந்து கொண்டிருக்கிறது. நான் வருத்தமான விஷயம், அந்த சிசுவை சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் போன வாரம் ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி பார்த்தேன். இந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா ஆண் பெண் விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு 1000 ஆண் குழந்தைகள் இருக்கிற இடத்துல 953 தான் இருக்குது. 53 தமிழ்நாட்டில். இந்தியா போன்ற பொதுவாக 947. கடலூர் போன்ற வளர்ந்த மாவட்டங்களில் 0 முதல் 6 வயசுக்குட்பட்டவர்கள் 878 தான் இருக்கு. அப்போ ஒரு விதத்தில் குழந்தை பிறப்பதற்கான சூழலே இந்த தேசத்தில், அப்போ தான் இந்த தேசத்தில் பிறந்து வாழுவதற்கான சூழலே குழந்தை நசுக்கப்படுகிறது. அடுத்து பிறந்ததுக்கு அப்புறம் நசுக்கப்படுகிற குழந்தைகள், அது கருக்கொலை, இது சிசுக்கொலை. இன்றைக்கும் நம்ம தேசத்தில் கருக்கொலை. கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்து நம்ம சேலம் மாவட்டத்தில் 3.4 பெண் குழந்தையே தண்ணியில் அழுத்தி கொலை பண்ணியிருக்காங்க, பக்கெட்டில் கொலை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இந்த பெண் குழந்தைக்கான பிறப்பு விகிதாச்சார விகிதம் மிகப்பெரிய. அப்போ உயிர் வாழ்வதற்கான அந்த தேசத்தில் முழு ஆளுமை பெற்று வளர்ச்சி பெற்றுவதற்கான உரிமை, உயிர் வாழ்வதற்கான உரிமை அந்த குழந்தைக்கு இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா குழந்தையோட ஆரம்ப கால பராமரிப்பு மிக முக்கியமான பருவம். ஒரு குழந்தையோட மிக முக்கியமான பருவம் என்பது இந்த 2000 நாட்கள் சொல்லுவாங்க, இந்த கோல்டன் டேஸ். கருவுற்ற நாளிலிருந்து 2 வயது வரை அது மிக மிக முக்கியமானது. கோல்டன் டேஸ் மிக முக்கியம். அந்த கோல்டன் டேஸில் நிர்ணயிக்கப்படுவதுதான் ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? கருவுற்ற நாளிலிருந்து அந்த தாய்மாருக்கு சத்தான சரிவிகித நல்ல சூழல் கொடுக்கணும். புல்லானாலும் கோட்டரானாலும் புருஷன் அடிச்சானா அந்த யார் பாதிக்கணும்? அந்த அம்மாவையும் பாதிக்கும், அந்த குழந்தையும் பாதிக்கும். அடுத்து அந்த பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் மிக முக்கியமான விஷயம். எத்தனை பேருக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம மக்கள்ல ரொம்ப வருத்தமாக இருக்கு. பிறந்த உடனே இன்னைக்கு வாயில தேன் இனிப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய அநீதி குழந்தைக்கு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தாய்ப்பாலோட முதல் பால் சீமை பால்ங்கிற மிக முக்கியமான, மிக நோய் எதிர்ப்பு சக்தி. இன்னைக்கு நிறைய மருத்துவமனைகளில் அது மறுக்கப்படுகிறது. இன்னைக்கு அந்த 2000 நாள் சொன்னாங்க, அதில் முதல்ல அந்த 6 மாதத்துக்கான குழந்தை விஷயம் தாய்ப்பால். அடுத்து அந்த முதல் ஆண்டுகளில் சத்தான சரிவிகித உணவு. எது சத்தான இது? இன்னைக்கு டப்பாக்கள் அடைக்கப்பட்ட உணவே அல்ல, அது குப்பை உணவுகள் என்று உலகளாவிய ஹூ போன்ற நிறுவனம் அறிவிச்சதுக்கப்புறம் நம்ம நாட்டில் எத்தனை குப்பை உணவுகள் விற்று கொண்டிருக்காங்க. இன்னைக்கு பிறக்கிற போதே இன்னைக்கு பிற பிரிச்சுக்கள். அடுத்து இந்த முதல் ஆண்டிலிருந்து 2வது ஆண்டுக்கான விஷயங்கள். இந்த 2000 நாட்களும் மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி கொண்டு போகிறோம்? அப்போ உயிர் வாழ்வதற்கான உரிமை உறுதி செய்யப்பட்டிருக்க அந்த தேசத்தில். அடுத்து பாதுகாப்பிற்கான உரிமை, 2வது உரிமைன்னு பேசும்பொழுது பாதுகாப்புனா அனைத்து விதமான சுரண்டல்களிலிருந்து குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு குழந்தை சுரண்டல்ங்கிறது எல்லா விதத்திலும் இருக்குது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் குழந்தை உழைப்பாளர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தை உழைப்பாளர் குழந்தை கடத்தப்படுறாங்க. குழந்தைகளோட தீங்கிழைத்தல், இன்னைக்கு குழந்தைக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை பார்த்து தீங்கிழைத்தல், அபியூசஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு உடல் ரீதியான தீங்கிழைத்தல், ஃபிசிக்கல் அபியூஸ். இன்னைக்கு பாலியல் ரீதியான தீங்கிழைத்தல், செக்ஸுவல் அபியூஸ் இருக்குது. இன்னைக்கு எமோஷனல் மன ரீதியான தீங்கிழைத்தல், புறக்கணிப்பு ரீதியான தீங்கிழைத்தல், எத்தனை விதமான தீங்கிழைத்தல். அடுத்து கடத்தப்படுகிற குழந்தை. இப்போ எல்லா விதத்திலும் குழந்தை கடத்தப்படுது. இன்னைக்கு வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவம் குழந்தை பருவம். நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த பருவம் திரும்பி கிடைக்க முடியும். ஒரு குழந்தை ஒரு இடத்துல வேலை செய்யுது அப்படின்னா, ஐயோ குழந்தை வேலை செய்யுதுன்னு பார்க்குற பார்வை இயல்பான மனிதர். அந்த பார்வை கருணை பார்வை. நீங்கள் ஒரு உரிமை சார்ந்த பார்வையில் பாருங்கள். அந்த குழந்தையோட கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது, விளையாடுவதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது, ஓய்வெடுப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் குழந்தையாகவே வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறாங்களா? வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாது. குழந்தை பருவம் கிடைக்காது. ஒரு நல்ல ஒரு பழம் சாப்பிடணும்னா, நல்ல ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னா பல்வேறு பருவங்களை சார்ந்தால் நல்ல மாம்பழம் கிடைக்கும். ஒரு பிஞ்சு, பூ, ஒரு இளம் காய், அப்புறம் காய், அப்புறம் பழம். இதுதான் ஒரு மாம்பழம், நல்ல மாம்பழம் வரும். ஒரு நல்ல குடிமகன் வரணும்னா அதுக்கு ஒரு பருவங்கள் உண்டு. சின்ன பருவம், மழலை பருவம், நமக்கு தமிழ் பருவத்தில் நிறைய சொல்லும். அப்போ ஒரு பருவத்தை நீங்கள் நசுக்கிட்டீங்கன்னா நல்ல குடிமகன் கிடைக்குமா? அப்போ வாழ்க்கையில் திருப்பி கிடைக்க முடியாத பருவத்தை பாதுகாக்க வேண்டிய அனைத்து விதமான சுரண்டல். 3வது குழந்தைக்கான முன்னேற்றத்திற்கான உரிமை என்று சொல்வார்கள். அது கல்வியில் தான் ஆளும் வளரும், அறிவு வளரும். அப்போ கல்வி குழந்தைக்கு உகந்ததை, குழந்தைக்கு உரியதை, குழந்தைக்கு உதவக்கூடியதை கொடுக்கறதா, குழந்தையின் ஆளுமையை கொடுக்கறதா? இன்னைக்கு 18 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச தரமான சமக்கல்வியை உறுதி செய்ய வேண்டும் இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம நாட்டில்? இன்னைக்கு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். இன்னைக்கு பணம் இருக்கவனுக்கு ஒரு கல்வி, பணம் இல்லாதவருக்கு ஒரு கல்வி.
அப்போ ஓட்டு போடுவதில் சமத்துவம் இருக்கிறது, நம்முடைய கல்வி முறையில் சமத்துவம் இருக்கிறதா? அது குழந்தையோட உரிமைக்கு எதிரானதானே? அடுத்து 4வது விஷயம் குழந்தையோட பங்கேற்பிற்கான உரிமை, மிக மிக முக்கியமானது. குழந்தை தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான உரிமை. என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யணும், எனக்கான அந்த தனித்துவத்தை நான் உறுதி செய்யணும். எனக்கு குழந்தை நிறைய நேரத்தில் நீ பேசாத, சொல்லாத, கேட்காத, போகாத, வராத, அத்தனை நெகட்டிவான விஷயங்கள் தான் குழந்தை மனசு திரிக்கும் போது 21 வயசில் போய் என்னடா இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்படின்னு நம்ம குழந்தையை திட்டுறோமே. என்னைக்காவது குழந்தை சொல்ல செய்தியை நம்ம கேட்டிருக்கோமா? குழந்தை இப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? அப்போ குழந்தை தன்னுடைய குடும்பத்தில் பங்கேற்கிறதா? வகுப்பறையில் பங்கேற்கிறதா? பங்கேற்காத குழந்தை எப்படி ஜனநாயகத்தை உறுதி செய்ய முடியும்? வகுப்பறையில் ஜனநாயகம் இருக்கிறதா? அப்போ வகுப்பறையில் இல்லாத ஜனநாயக வாழ்க்கையில் இருக்குமா? அப்போ குழந்தைகள் நம்முடைய அரசு குழந்தைகள் கருத்துக்களை கேட்கிறதா? ஏன் குழந்தைகள் கருத்துக்களை கேட்கறது? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. குழந்தைகளுக்கு ஓட்டு போடுறக்கு உரிமை இல்லைனாலும் கருத்துக்களை கேட்காம விட்டாங்களோங்கிற ஒரு ஏன் நம்ம குழந்தை உரிமைகளை பற்றி பேசும்பொழுது ஏன் குழந்தைகளுக்கான உரிமைகளை உறுதி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்போர் குழந்தைகள். நீங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்கள் அப்பா இருக்கான்னா குழந்தை தடிப்போம், உங்கள் அம்மா இருக்கான்னு குழந்தை தடிப்போம். பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனை வந்திருக்கு, ஒரு செய்தித்தாளை படித்தேன். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு அடி தள்ளி கட்டிட்டார். அந்த வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டில் போய் 3 வயது 7 வயது குழந்தை சாகடிக்கிறார். அந்த குழந்தைக்கு தெரியுமா தான் ஏன் செத்தன்னு? நம்ம போர் வந்துச்சு, 2ஆம் உலக போரில் ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா நாகாசாகியில் குண்டு போட்டாங்க. இன்றைக்கி அந்த குண்டு போட்டு 67 ஆண்டுகள் ஆச்சு. இன்றைக்கி பிறக்கிற குழந்தை மாற்றுத்திறனாளி குழந்தையாக பிறக்குது. அந்த குழந்தைய காரணம் போர்லேயும் குழந்தை தான் பாதி. 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்துச்சு, அதுலேயும் அதிகமாக இறந்தது குழந்தை. 2004 ஜூலை 16 கும்பகோணம் படுகொலை, அதுலேயும் அதிகமாக 94 குழந்தைகள். ஒரு ஆண்கள் ஒரு அடல்ட்டு கூட இறக்கவே இல்லை. இன்னைக்கு போபால் விஷவாயு கழிவு 1982 நடந்துச்சு, அதுலேயும் அதிகமாக இறந்தது குழந்தைகள் தான் இன்றைக்கி பிறக்கிறப்போ. அப்போ இயற்கை பேரிடர், செயற்கை பேரிடர், குடும்பம் எல்லா இடத்திலும் எளிதில் நாசமாக்கப்படும் சக்தியாக இருக்கிற குழந்தைகளோட உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அனைவரின் கடமை. அப்போ அவர்கள் வாய்ஸ்லெஸ், அவர்கள் குரல் எடுபடவில்லை, அவர்கள் பவர்லெஸ், அவர்கள் ஆற்றலற்றவர்கள். அப்போ அந்த ஆற்றலற்ற குழந்தைக்கு நாம் குழந்தை உரிமைகளை உறுதி செய்வது அரசு முதல் கடமையாளர், குடும்பம் 2வது கடமையாளர், சமூக கடமையாளர், இப்படி பல்வேறு கடமையாளராக இருக்கும்போது அந்த குழந்தை உரிமைகளை உறுதி செய்வதற்கான விஷயங்கள் எல்லாரும் எடுக்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான உரிமையே மறுக்கப்படுறதுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களில் நம்ம புறக்கணிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அதனால் அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசோட கடமைன்னு சொல்லும்போது, இன்னைக்கு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு, அமைப்பு சார்ந்த ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இன்னைக்கு குழந்தைகளுக்கான சட்டங்கள், அமைப்புகள்லாம் என்னென்னலாம் செயல்படுது? ரொம்ப முக்கியமான செய்திங்க. இப்போ நீங்கள் கருவுற்ற நாளிலிருந்து 18 வயது வரை குழந்தைகள் பார்க்கும்போது நிறைய சட்டங்கள் குழந்தைகளுக்கான விஷயங்கள் பேசுது. வயிற்றில் இருப்பது ஆணா பெண்ணா என்று பார்ப்பதை தடை செய்வதற்கான சட்டம் இருக்குது. அதை நீங்கள் அந்த சட்டம் நீங்கள் ஆணா பெண்ணா என்று சொல்ல சட்டப்படி குற்றம். அப்போ அந்த சட்டத்திலிருந்து தொடங்கி கருக்கொலை, சிசுக்கொலை தடுப்பதற்கான விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளுடைய பிறப்புகளை பதிவு செய்வதற்கான சட்டங்கள் இருக்குது. இது மாதிரி 44 சட்டங்கள் குழந்தைகளோட பற்றி பேசு. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய சட்டங்கள் பார்த்திங்கன்னா, ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு பற்றியான விஷயங்களை பேசுகிறதுக்கான சட்டங்கள் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆரம்பகால கல்வியை உறுதி செய்வதற்கான இப்போ கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்குது. அது 6 வயதுலேருந்து 14 வயதுக்கு உட்படும். எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வருத்தமான விஷயம், அதை 6க்கு முன்னாடி விட்டுடுச்சு, 14க்கு பின்னாடி விட்டுடுச்சு. ரொம்ப மோசமான விஷயம். 0 முதல் 18 வரை குழந்தைகள் எல்லா இடத்துலையும் பேசிட்டு, தேசிய குழந்தைகளுக்கான கொள்கை நேஷனல் பாலிசி ஆன் சில்ட்ரன் 2013 2013 குழந்தை என்றால் 18 வயது வரை குழந்தைகள் சொல்லுது. அப்போ ஒரு கொள்கை 18ன்னு சொன்னால் எல்லாமே மாறி ஆகணும்ல. அப்போ கொள்கை ஒன்றா இருக்கும், சட்டம் ஒன்றா இருக்குது, திட்டம் ஒன்றா இருக்குமா? எப்படி பாருங்கள் எவ்வளோ முரண்படுது. ஏன்னா குழந்தைகளை பார்க்குற பார்வை அரசு அப்படி தான் பார்க்குது. நம்மளதே அப்படி குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரியே இந்த அரசாங்கமும் அப்படி பார்க்குதான். அப்போ தேசிய குழந்தை கொள்கை 2013 இந்த தேசத்தின் சொத்து, இந்த அசட் ஆஃப் த நேஷன், குழந்தை நம்ம பாதுகாக்க வேண்டிய அனைவரின் கடமை என்று சொன்னதுக்கப்புறம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 14 வயசு தான் பேசு. கட்டாய கல்வி பண்ணால் அருகாமை பள்ளி பற்றி பேசுகிறது மிக முக்கியமானது. இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது அருகாமை பள்ளி என்பது மிக வேண்டும். நாங்கள் கூட கொஞ்சம் சொல்லுவோம், அருகாமை பள்ளி தாண்டி ஒரு பொது பள்ளி வேண்டும், காமன் ஸ்கூல் சிஸ்டம். இன்றைக்கி ஏற்றத்தாழ் உள்ள கல்வி முறை இருக்கும் பொழுது இன்றைக்கி ஒரு சமத்துவமான ஜனநாயகத்தை உருவாக்க முடியாது. ஏற்றத்தாழ் உள்ள கல்வி முறை இருக்குது. அப்போ கல்வி முறையில் சமச்சீர் இல்லை, பாடத்திட்டம் மட்டும் சமச்சீர் இல்லை, கல்வி முறையே சமமாக வர வேண்டும், அது பொது கல்வியில் வர வேண்டும் என்கிற அடிப்படையில் அருகாமை கல்வி பற்றி கட்டாய கல்வி உரிமை சட்டம் பேசுகிறது. அடுத்து குழந்தை உழைப்பு தடுப்பு சட்டம் இருக்கிறது. இன்றைக்கி குழந்தை உழைப்பு தடுப்பு சட்டங்கிறது 2006ஆம் ஆண்டு திருத்தங்கள் வந்தது. அதுக்கு முன்னாடி 86ல் வந்துச்சு. ஆனால் அதிலேயே வருத்தம், அதுவும் 14 வயதுகளை பற்றி தான் பேசுகிறது. 14 வயசுல பேசு. இன்றைக்கி அதுவும் கூட
கூட என்னன்னா சமீபத்தில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து 14 வயதுக்குட்பட்டவர்களும் கூட குலத்தொழில் குடும்ப தொழில் செய்யலாம் என்று சொல்லி இன்னைக்கு நவீனமான விஷயத்தில் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நம்மலாம் ஒரு வளர்ச்சி அடைந்து இந்த 100 ஆண்டுகளை நோக்கி போக வேண்டிய சட்டங்களாக இருக்கும்போது இன்னும் பின்னோக்கி செல்கிறது. இன்னைக்கு என்னுடைய தந்தை வந்து ஒரு ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய மகன் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருக்கலாம் என்று அந்த சட்டம் சொல்கிறது. செய்யலாம் என்று, அது குடும்ப தொழில் தானே. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அதெல்லாம் பேசுகிறீங்க, அப்பா செய்கிற தொழிலே செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க, குடும்பத்தில் இருக்கிற பாரம்பரியங்கள் அழிஞ்சிரும், அதனுடைய குழந்தைகள் சீக்ரெட் எல்லாம் போயிடும். செருப்பு தைக்கிறதுக்கு எங்கேயுமே சீக்ரெட் அல்ல, ஆனால் அதில் இருக்கிற மாண்பு சிதைக்கப்படுகிறதுன்னு யோசிக்கிறோமா? இப்போ நான் வந்து செருப்பு தைத்து கொண்டிருக்கிறேன்னா என்னுடைய தொழில் என்னுடைய சார்ந்த விஷயம். என்னுடைய மகன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலை செய்யலாம்னு சொல்லுது இந்த அமெண்ட்மெண்ட் வந்தால். அந்த பையன் ஒரு இடத்துல வேலை செய்கிறான்னு, என்னுடைய மகன் ஒரு இடத்துல வேலை செய்கிறான்னு வச்சுக்கோ, அவனோட படிக்கிற மாணவன் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறான்னா இந்த குழந்தையோட மாண்பு எப்படி சிதைக்கப்படுது யோசிச்சு பாருங்க. அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்போ நவீனமாக குழந்தைகளுக்கான இருக்க சட்ட திருத்தங்கள் எல்லாமே ஒரு பயத்தை உருவாக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ரொம்ப மிக முக்கியமான சட்டம் வந்து இளம் சிறார் நீதி பராமரிப்பு சட்டம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். இன்னைக்கு சமூகத்தில் அதிகமாக பேசப்படுகிற, மிக மிக எல்லா இடத்திலும் போட்டு தாளிக்கப்படுகிற ஏன்னா அது வந்து இந்த நான் வந்து வருத்தமான விஷயம்தான் டெல்லியில் நடந்த பாலியல் வன்முறை பற்றி வரும். அதில் நிறைய விஷயங்கள், அதில் வந்து அந்த அதில் ஒரு 18 வயது கீழ்பட்ட ஒரு குழந்தை அதில் பாதிச்சு. ஏன்னா அந்த செய்த வன்முறை பற்றிலாம் நான் வரல, நான் அதுக்குள்ளெல்லாம் தப்பு தான். ஆனால் அதற்காக அந்த குழந்தையை கொண்டு போய் மிகப்பெரிய தண்டனை கொடுத்தால் எல்லாம் திருந்திடுவாங்க அப்படிங்கிறதுக்கான மனநிலையை இந்த பொது புத்தி உருவாக்கப்பட்டிருக்க. நான் கடுமையான மிக வருத்தத்தை பதிவு செய்யும் அல்ல. அது நீங்கள் என்னதான் தண்டனை கொடுத்தாலும் இல்லை, அதுக்கான மாட்டு கலாச்சாரத்தை பற்றி பேசாமல் நீங்கள் உடனே அது வந்து 16 வயசு ஆக்கணும்னு குற்றம் குறைஞ்ச நேரம் உறுதி செய்வாங்களா? இல்லையே. அதே 2012 நடந்த டெல்லி பாலியல் வன்முறை தொடர்ந்து அதே நாள் தான் தூத்துக்குடியில் புனிதான்ற சகோதரி 12 வயசு பாலியல் வன்முறை. யார் எத்தனை பேர் பேசுனாங்க அதை பற்றி? இன்னைக்கு குழந்தைகள் செய்கிற வன்முறையை பற்றி பேசுகிறேன்னா குழந்தைக்கு எதிராக நடக்கிற வன்முறையை பற்றி பேசுகிறார்களா? இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் பொது புத்தியில எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. குழந்தை செய்கிற வன்முறை என்பது 2 விழுக்காடு கூடியிருக்கு. அதில் 2ல் ரொம்ப கொடூரமான இந்த கொலை, பாலியல் வன்முறை போன்றவை 0.5 விழுக்காடு கூடியிருக்கு. இது நான் சொல்ல, தேசிய குற்ற ஆய்வு நிறுவனம் என்ன நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோட இருக்கு. அப்போ 2% கூடியிருக்கு. அதில் 0.5 தான் ஹீனியஸ் கிரைம். ஆனால் குழந்தைக்கு எதிராக நடக்கிற வன்முறை 7 விழுக்காடிலிருந்து 24 விழுக்காடாக கூடியிருக்குங்க. எதை பார்க்கணும்? அப்போ குழந்தைக்கு எதிராக நடக்கிற வன்முறையை பற்றி பேசாமல் குழந்தை செய்கிற வன்முறை, நான் 2 வன்முறைக்குள்ளே வரேன். 2 வன்னிக்கு வந்து நான் தண்டனைகளால் வந்து குற்றங்கள் குறையாது, தண்டனைக்கான மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து பேசு. அப்போ எதை பார்க்குறாங்க நம்ம? இப்போ பாலியல் வன்முறை தொடர்பாக ஜஸ்டிஸ் வர்மா வந்து டெல்லி பாலியல் வன்முறை தொடர்பான ஆய்வறிக்கையை வெளியிட்டார். அதில் 750 பக்கங்களுக்கு மேலே எங்கேயுமே வயசை குறைன்னு சொல்லவே இல்லை. அப்போ அந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட இளம் சிறார் நீதி குழுமம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டாக இருக்கலாம், இளம் அந்த குழந்தை நல குழுமங்களாக இருக்கலாம், அதுவும் குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க. இன்றைக்கி வந்து குழந்தைகளை பாதுகாப்பு அப்படின்னு வரும்பொழுது நிறைய சட்டங்களை பற்றி பேசாமல் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அமைப்புகளாக இருக்க குழந்தை நல குழுமம், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, இது மாவட்ட அளவில் எல்லா இடங்களிலும் இருக்குது. எல்லா மாவட்டங்களையும், தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் கொண்டு வந்தாச்சு இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி அதனோட இயங்குறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான செய்தி. அடுத்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்ட். இன்றைக்கி சட்டத்துக்கு முரண்பட்டதாக கருதப்படுகிற குழந்தைகள், இன்றைக்கி வந்து யாருமே 18 வயதுக்குட்பட்டவர்கள் தவறு செய்துட்டா அவன் திருடின்னு சொல்லக்கூடாது, அவங்க அடையாளங்கள் இருக்கக்கூடாது. இந்த சட்டம் அழகாக சொல்லுது. ஏன்னா அந்த குழந்தையோட மனதில் பாதிச்சிடும். நீங்கள் ஒரு காவல் அலுவலர் போய் அந்த காவலரோட சீருடையில் விசாரிக்கக்கூடாது, அதனோட நீதிமன்றம் அமைப்புகள் இருக்கக்கூடாது. சாதாரண வந்து ஏன்னா இந்த தான் குற்றம் அப்படிங்கிறது ஆயிடுச்சுன்னா, ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். குழந்தைகள் குற்றவாளிகள் அல்ல, குழந்தைகளுக்கான சூழல் தான் குற்றத்தை. இது ஆய்வுல நிறைய லட்சக்கணக்கான ஆய்வுகள் இருக்குது. இன்றைக்கி கெட்ட வார்த்தை சொல்கிறான் அப்படின்னா எந்த பல்கலைக்கழகத்திலையும் யாரும் சொல்லித்தரதில்லை. வீட்டில் சொல்கிறதா சொல்லணும். பொய் சொல்கிறான்னு சொன்னான்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வெளியே அந்த நாட்டில் இருக்கிறன்னு சொல்லி பொய் சொல்லுவார் அப்பா, இந்த ஊரில் இருக்கிறான்னு சொல்லுவார். அப்போ குழந்தைகிட்ட பொய் சொல்லாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ குழந்தை நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அசிங்கமான பாட்டெல்லாம் பாடிட்டு, அசிங்கமான பாடல்கள்லாம் விட்டுட்டு அந்த பாட்டு பாடினான்னு குழந்தையை கொண்டு போய் தண்டிக்கிறாங்களே. அந்த பாட்டு எழுத பாடலாசிரியருக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது கொடுக்குறாங்களே, யாரை குற்றம் சொல்கிறது? அப்போ நம்ம பார்க்க வேண்டியது குழந்தைக்கான சூழலை குற்றமற்ற சூழலை உருவாக்குறதுக்கான, கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கான பண்பாட்டு கூறுகளை நாம் செய்ய வேண்டியது இருக்குது.
அது மிக முக்கியமான செய்தியாக இருக்குது இப்போ. கண்டிப்பாக சார். இப்போ இந்த உரிமை சட்டம் இதெல்லாம் பேசும்போது அவங்க மன ரீதியான ஒரு பாதிப்புன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் மாண்பு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது சமீபத்தில் செய்தி இப்போ இந்த வெள்ளம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது ஆக்கிரமிப்பு அகற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம்பெயர்தல், இடம் மாற்றம், ஒரு இடத்துல இருந்தவங்கள வேறு ஒரு இடத்துக்கு மாற்றும் போது அந்த அந்த பாதிப்பு பெரியவங்களை எந்த அளவுக்கு இருக்குமோ தெரியல. அதையெல்லாம் தாண்டி ஒரு வளரும் பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அதிகப்படியான பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு செயற்பாட்டாளர் முறையில் இது எந்த அளவுக்கு உண்மை? மிக மிக மோசமானதுங்க. ஒரு இடத்துல இருந்து வேற கிள்ளி தூக்கி எறிஞ்சா கூட மரம் வளராது. நீங்கள் அடிப்படையில் ஒரு இடத்துல இருந்து கட்டாய இடம் மாற்றம், இன்னைக்கு கட்டாய இடம் மாற்றம் என்பது மிகப்பெரிய அடிப்படை மனித உரிமை மீறல். நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90களுக்கு பின்னாடி இந்த நகர்மயமாக்கல் சூழலில் இந்த நகரை அழகுபடுத்துகிறோம், தூய்மைப்படுத்துகிறோம், பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் சென்னை, ஸ்லம்லெஸ் சென்னை போன்ற மிக கொடூரமான திட்டங்கள், இதெல்லாம் மிக எதிர்க்கப்பட வேண்டிய அடிப்படை மனித உரிமை மீறலுக்கான திட்டங்கள்லாம் லட்ச மக்கள் சென்னையை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள், கட்டாய இடமாற்றம் செய்யப்படுகிறார். இந்த ஃபோர்ஸ்ட் எவிக்ஷன் வந்து எவ்வளோ மோசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சென்னைக்கு வெளியில் நவீன தீண்டாமை சேரிகளாக நிறைய ஊர்களை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஊர்களில் ஊருக்கு வெளியே தான் சேரி இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஆலிந்தி ரேடியம்பாங்க, எண்ணூர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரி குடியிருப்பு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர் இருக்குது, இந்த பக்கம் செம்மஞ்சேரி, இப்போ பெரும்பாக்கம், எழில் நகர், இந்த பக்கம் ஊரை விட்டு எல்லாம் வெளியே இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் இந்த வெள்ளம் வந்து மிகப்பெரிய நிறைய விஷயங்களை செஞ்சிச்சு. இன்னைக்கு வெள்ளத்தில் மிக முக்கியமான சாதி மதங்களாக தகர்த்தெறிஞ்சு விடுச்சிச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு. ஆனால் இந்த அடிப்படையாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற இந்த மக்களை கட்டாய இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன்றும் இல்லைங்க, சைதாப்பேட்டை கரையில் இருக்கிற மக்களை தூக்கி கொண்டு போய் இன்றைக்கி எழில் நகரில் போடுறேன்னு சொல்கிறாங்களே. இன்றைக்கி சைதாப்பேட்டையில் இன்றைக்கி ஜனவரி மாதம் இந்த குழந்தையோட படிப்பு என்ன இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான செய்தி. பெரும்பாக்கத்தில் இன்னைக்கு கொண்டு போய் இடமாற்றம் செய்யப்படும். பெரும்பாக்கத்தில் சைதாப்பேட்டிலேருந்து ஒரு குழந்தை கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னா, இல்லாட்டி முடிச்சூர் பக்கத்துலேருந்து போடுறாங்க அப்படின்னா, பெரும்பாக்கத்தில் இன்னும் பள்ளிக்கூடம் கட்டப்படவில்லை. இன்னைக்கு இருக்கிற அந்த குடியிருப்புகளுக்குள் வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ இங்கே படித்த பள்ளியோட நிலைமை இன்றைக்கி என்ன, அந்த குழந்தையோட கல்வி எவ்வளோ உரிமை மறுக்கப்பட சொல்லுங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு வந்து வெள்ளத்தினால் நான் இந்த மக்களை இடமாற்றம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அரசாங்கம். நான் கேள்வி கேட்குறேன், இந்த வெள்ளத்திலாம் சைதாப்பேட்டை பாதிக்கினா, சைதாப்பேட்டையை விட மோசமாக வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதி தான் செம்மஞ்சேரி, சைதாப்பேட்டையோட மோசமாக வெள்ளம் பாதிக்கப்பட்ட பெரும்பாக்கம். உங்களுடைய நோக்கம் வெள்ளத்திற்கு மறுவாழ்வில் இந்த மண்ணின் மைந்தவர்களை இங்கேருந்து தூக்கி எறியக்கான விஷயமா தான் இருக்குது. இப்போ இதனோட குழந்தையோட கல்வி என்ன, இன்றைக்கி ஆரோக்கியம் என்ன? இயல்பாக நீ கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட 90களுக்கு பின்னாடி செய்யப்பட்ட இடமாற்றம் செய்யப்பட்ட போது எத்தனை உறுதி செய்யப்பட்டிருக்காங்க? இருக்க வேண்டிய அங்கன்வாடிகள் இருக்கிறதா, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் அரசு எதிர்க்கான விஷயங்கள். அடிப்படையில் ஒரு உரிமைங்க. இன்னைக்கு இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் என்ன சொல்லுங்கள். இன்றைக்கி சைதாப்பேட்டையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு 500 மீட்டரில் போய் ஒரு இடத்துல மூட்டையை தூக்குவதாக ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளர் அந்த மக்கள் இருப்பார்கள். அப்போ ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளர் இருக்க மக்கள் வாழ்வாதாரங்கள் 500 மீட்டர் 600 மீட்டருக்குள்ள இருக்கும். இல்லை பட்டினப்பாக்கத்துலேருந்து இருக்குன்னா பட்டினப்பாக்கம் கடற்கரை ஒட்டிய வேலை. இவங்களை தூக்கி கொண்டு போய் நீ கண்ணகி நகரில் 25 கிலோமீட்டர் தள்ளிட்டிங்கன்னா கடற்கரை ஒட்டிய வேலை எப்போ இருக்கும்? இரவு 2 மணிக்கு இருக்கும், 3 மணிக்கு இருக்கும். வர முடியுமா? இல்லை ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளரோட வேலை. அப்போ இதனால் பாதிக்கப்படுதுன்னா இந்த மாதிரி கட்டாய இடமாற்றம் செய்வதால் குழந்தை அங்கே போய் பள்ளிக்கூடம் போகாமல் குழந்தை உழைப்பாளர் அதிகமாக இருக்குது என்பது உண்மை. இந்த கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட பகுதியில் 158 சதுரடி வீடு கொடுக்குறாங்க. இன்னைக்கு பெரும்பாக்கத்தில் 190ங்கிறாங்க. இன்னைக்கு 2 பசுமாடு நல்ல பால் கிடக்கிற பசுமாடுக்கு 320 சதுரடி வேணுங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு என்ன? அப்போ அந்த கட்டாய இடமாற்றம், இன்னைக்கு வலுக்கட்டாயமாக செய்யப்படுற இடமாற்றம் வந்து குழந்தை திருமணத்தை அதிகரித்திருக்கிறது. வலுக்கட்டாயமாக செய்யப்படுறது குழந்தைகளோட உழைப்பாளர் அதிகப்படுத்திருக்கிறது. வலுக்கட்டாயமாக செய்யப்படுகிறது குழந்தைகள் அபியூஸுக்கு போயிருக்கு. இன்னைக்கு ஒரு கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட பகுதியிலேங்க ஒரு ஆய்வை மேற்கொண்ட மத்திய அரசாங்கம் கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே வந்து இந்த ட்ரக்ஸ், அதாவது எவ்வளவு கொடூரமான போதைப் பொருளை பயன்படுத்தினா 18 வயதுக்குட்பட்டவர்கள் ஒரு ஆய்வு. அதில் 2 தெருவில் 36 குழந்தைகள் 18 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு ஆய்வு சொல்லியிருக்கு இன்னைக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி வந்து கட்டாய இடமாற்றப்பட்ட செய்யப்படையில் அடிப்படையான வசதிகளை உருவாக்கி அதற்கான தர நிர்ணயங்களை உருவாக்கியிருக்காங்களா? அப்போ நீங்கள் வந்து ஆற்றங்கரையில் இருக்கிற மக்களை எல்லாம் சரிப்படுத்துறீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் பெருசாக கட்டி வச்சுருக்கலாம் கட்டடங்கள், அதெல்லாம் ஏன் அகற்ற மாட்டேங்கிறீங்க? அப்போ வலுவற்றவர்களுக்கு ஒன்று வலுவற்ற இருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் ஆற்றங்கரையை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆற்றங்கரை ஓரத்துக்கு எல்லாம் அகற்றிட்டீங்களா? அப்போ நம்முடைய இந்த மாதிரி கேள்விகள் எடுப்பது அடிப்படையில் இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் என்கிற பேரில் குழந்தை உரிமை மீறல்களை மீறுகிறார்கள். என்ன சொல்லலாம், அந்த வாழ்வுக்கான உறுதி. நிறைய நேரத்தில் நம்ம உரிமைன்னு பேசும்போதுங்க அடிக்கிறது உதைக்கிறது மட்டும்தான் உரிமை பேசுகிறோம். அடிக்கிறது உதைக்கிறது உரிமை மீறல் தான். ஆனால் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருக்குல்ல, அது ஒரு உரிமை மீறல் தான். அப்போ டினைல், எனக்கு மறுக்கப்படுவது ஒரு மனித உரிமை மீறல் பார்க்குறது. எனக்கு தரமான கல்வி மறுக்கப்படுகிறது, அது ஒரு மனித உரிமை மீறலாக பார்க்குறது. எனக்கு தரமான வாழ்வாதாரம் மறுக்கப்படுகிறது, அது ஒரு மனித உரிமை மீறலாக பார்க்குறதில்ல.
எனக்கு தரமான மருத்துவம் மறுக்கப்படுகிறது. அது ஒரு மனித உரிமை மீறலை பார்க்கறதில்ல. அப்போ மறுப்பும் ஒரு மனித உரிமை மீறலே. டினையல் ஆல்சோ வயலன்ஸ், டினையல் ஆல்சோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பார்க்குற மனநிலை வராத பொழுது இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி உறுதி செய்ய சொல்லுங்கள்? இங்கிருந்து போகிறவங்க குழந்தைக்கான மருத்துவம், அங்கன்வாடி, போக்குவரத்து. இன்றைக்கி படிக்கட்டில் தொங்கி கடந்த 1.5 ஆண்டுக்கு 3 குழந்தைங்க இறந்தாங்க. இன்றைக்கி செய்தித்தாளில் என்னால் தான் குரங்கு போல் தொங்கி எழுதுனான்னு கேட்குறாங்க. யார் அந்த குழந்தைகள்? காலையில் நல்ல கல்வி கற்றுக்கணுங்கிறக்கா வேண்டி சென்னையோட புறநகர் பகுதியிலிருந்து கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட பகுதியிலிருந்து நகரத்துக்குள்ளே வரும்பொழுது காலையில் 6:30 மணிக்கு பேருந்து இருக்காது. அந்த பேருந்து படிக்கட்டில் தொங்கி வந்த குழந்தைகள் இறந்துடுறாங்க. இப்போ நமக்கு பிரச்சனை, அங்கே இருக்கிற தரமான கல்வி அங்கே உறுதி செய்ய வேணும்ல. அப்போ இதெல்லாமே நம்ம ஒன்றுக்குள் ஒன்று தொடர்புடையதை தான் பார்க்கணும். அப்போ இடமாற்றத்தை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் அடிப்படை. ஏன்னா அந்த பகுதியில் உறுதி செய்யுங்க. இடம் இல்லை என்று சொல்வது பொய், வடிகட்டிய பொய். எல்லா இடத்திலும் இடங்கள் இருக்கு, நகர்ப்புறங்களில் இடங்கள் இருக்கின்றன. அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்கள் யாரிடமிருந்து ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டுமோ அவரிடமிருந்து அப்புறப்படுத்தவே இல்லை. யாரும் ஆக்கிரமிப்பாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அந்த மண்ணின் மைந்தர்கள் விரட்டப்படுகிறார்கள். இதுதான் என்னோட கேள்வி. நிச்சயமா சார். குழந்தை உரிமை செயல்பாட்டாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு குழந்தைங்களுக்கான பிரச்சனை பல விஷயங்களில் பல ரூபங்களில் இருக்குது அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம முழுமையாக பேசியிருக்கோம். அவங்களுக்கான பிறப்பதற்கான உரிமையிலேருந்தே மறுக்கப்படுற அந்த 5 விஷயங்களை பற்றி சொன்னீங்க. பிறப்பு, பாதுகாப்பு, அவங்க பங்கேற்றுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட புறக்கணிக்கப்படுது. இதை யாரும் பெரிய அளவில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான கருத்துன்னு சொல்லியிருக்கீங்க. இடம்பெயர்தல் மூலமாக, கட்டாய இடம்பெயர்தல் மூலமாக குழந்தைங்களோட பாதிப்பு எவ்வளோ தூரம் இருக்குது, அது செய்யக்கூடாது, அதில் அரசாங்கம் எவ்வளோ கவனத்தில் இருக்கணும், பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரம் தீவிரமாக எடுத்துகிட்டு அரசு செயல்படணும், இப்படி உங்களோட அனுபவங்களை எங்களோட நீங்கள் இன்றைக்கி முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வாய்ப்பு வேணும் உங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி. இதுவரை நாம் அறிந்திராத பல பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்வில் ஏற்படுகிற துயரங்களை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டுமே உலகத்தில் இருக்க முடியாது. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த கலவைதான் வாழ்க்கை என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்பத்துள் இன்பம் விளைவது துன்பத்துள் துன்பத்திற்கு கொண்டு நம்மை சேர்த்து விடும் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அது என்ன இன்பம் என்று சொல்லாமல் இன்பத்துக்குள் இன்பம் என்றால் ஒரு மகிழ்ச்சியை நினைத்து நினைத்து கொண்டாடி கொண்டே இருப்பது. நீ மகிழ்ச்சியை ஏற்பது வேறு, தொடர்ந்து இன்பத்தை கொண்டாடி கொண்டே இருப்பது வேறு. இன்பத்தில் திளைத்தல் என்று நாம் அதைத்தான் சொல்கிறோம். இன்பத்தில் திளைத்து இன்பத்தில் மயங்கி இன்பத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறவன் எதை உணராமல் போகிறான் என்றால் அடுத்து துன்பத்துள் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய கட்டம் வரப்போகிறது என்பதை உணராமல் இருக்கிறான். எனவே இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்வில் இயற்கையானது தான். அதில் இந்த துன்பம் என்பது 3 வகையானது. ஒன்று இயற்கையினால் வருகிற துன்பம், இன்னொன்று சமூக அமைப்பினால் வருகிற துன்பம், 3வது தனி மனிதர்களின் குணநலன்களால் இயல்புகளால் வருகிற துன்பம். இயற்கையால் வருகிற துன்பத்தை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை எப்படி கட்டுக்குள் வைத்து கொள்ளலாம், அதிலிருந்து நம்மை எப்படி காப்பாற்றி கொள்ளலாம் என்கிற அந்த ஆராய்ச்சிகள் தான் அறிவியல், விஞ்ஞானம் என்று பெயர். இன்றைக்கு நிலநடுக்கம் வருகிறது, சுனாமி ஒரு ஆழி பேரலை அது வருகிறது, வெள்ளமும் புயலும் நம்மை சூழ்கின்றன என்றெல்லாம் வருகிற போது இவற்றை இயற்கை பேரிடர் என்று நாம் கூறுகிறோம். இந்த இயற்கையின் சீற்றங்களை நாம் எப்படி எதிர்கொள்வது, எப்படி நாம் நம்மை காத்து கொள்வது என்பது ஒரு வகையான அறிவியல் போக்கு. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இயற்கையால் வருகிற துயரம் ஒரு குறிப்பிட்ட சாராருக்குத்தான் வரும் என்று சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் அந்த துயரம் வரலாம். அப்படி ஒரு இயற்கை சீற்றம் எழுகிற போது ஏழை பணக்காரன் என்கிற வேறுபாடுகள் கூட இல்லாமல் ஒரே நாள் ஒரே இரவில் அந்த இயற்கை சீற்றங்கள் நம் வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகின்றன. நேற்றைக்கு வரைக்கும் கோடீஸ்வரராக இருந்தவர்கள் இன்றைக்கு உயிர் பிழைத்தால் போதும் என்று வீட்டை விட்டு ஓடி வருகிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி ஏழை பணக்காரன் என்கிற பேதம் எதுவும் இல்லாமல், ஆண் பெண் என்கிற பால் வேறுபாடு ஏதுமின்றி எல்லோரையும் புரட்டி போட்டு விடுவது இயற்கையினுடைய துயரங்கள். ஆனால் வறுமை என்பது இயற்கை தந்த துயரம் என்று சொல்ல முடியாது. ஒரு சமூக அமைப்பில் இருக்கிற பிழை காரணமாகத்தான் சில இடத்தில் பணம் குவிந்திருப்பதும் உழைக்கிறவன் கைகளுக்கு பணம் வராமல் இருப்பதும்
இது தெய்வம் அருளியதோ இயற்கையின் அமைப்போ இல்லை. இந்த சமூகத்தை இப்படி வைத்து கொண்டிருக்கிற, அடுக்குகளாக சமைத்து கொண்டிருக்கிற, மிகச் சிலர் பொருளாதாரத்திலும் மிக பலர் ஏழ்மையிலும் இருக்கிற நிலையை உருவாக்கி இருப்பது என்பது சமூக அமைப்பினால் ஏற்படுகிற துயரம். இவை இரண்டையும் தாண்டி தனி மனித குணங்களால் ஏற்படுகிற துயரம்தான் இன்றைக்கு கூடுதலாக ஆகி கொண்டிருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்கலாம். அது உண்மையும் கூட. இந்த தனி மனித குணங்கள் அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை 2 என்று நான் சொல்லலாம். ஒன்று தன் முனைப்பு, இன்னொன்று சகிப்புத்தன்மை இன்மை. இவை இரண்டும் இன்றைக்கு பல்வேறு துயரங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. இந்த சகிப்பற்ற குணம் பற்றி நாம் ஏற்கனவே இதே பகுதியில் கூட பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த தன்முனைப்பை நாம் சற்று ஆழ்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தன்முனைப்பு காரணமாகத்தான் இன்றைக்கு திருமணம் செய்து கொண்ட இளம் காதலர்கள் ஒரு 7-8 மாதங்களில் பிரிந்து போய் விடலாமா என்று கருதுகிறார்கள். சிலருக்கு 7-8 மாதங்களே கூடுதலாக இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பே மன முறிவு பற்றி பேசத் தொடங்கி விடுகிற காதலர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வியப்பான, அதே நேரத்தில் வேதனையான செய்தி என்று சொல்ல வேண்டும். இந்த தன்முனைப்பு, ஆங்கிலத்திலே அதனை ஈகோ என்று சொல்லுகிறார்கள். இந்த ஈகோ என்பது தன்னை பற்றிய மதிப்பீடு என்று தான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். தன்னை உயர்வாய் கருதுவது ஈகோ என்று நாம் கருதுகிறோம். ஆழ்ந்து பார்த்தால் அது கூட சரியான வரையறையாக இருக்க முடியாது. தன்னை பற்றி ஒருவன் நம்பிக்கையோடும் பெருமிதத்தோடும் கருதி கொள்வது அவ்வளவு பெரிய பிழை என்று கூட சொல்லிவிட முடியாது. நான் எதனையும் செய்து காட்டக்கூடியவன், என்னால் இது முடியும், நான் இரவு பகலாக கண் விழித்தாவது இந்த பணியை முடிப்பேன், இப்படியெல்லாம் எண்ணிக்கொள்வது, இதனை நாம் ஆணவம் என்று சொல்ல முடியாது. ஒரு விதத்திலே இது தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கைக்கும் ஆணவத்துக்குமான கோடு மிக மெலிதானது. கொஞ்சம் தப்பினால் இது அங்கே போய் விழுகும். என்னால் முடியும் என்று சொல்லுவது தன்னம்பிக்கை. என்னால் மட்டும்தான் முடியும், வேறு எவனால் முடியும் என்று சொல்லுவது தான் ஆணவம். எனவே இந்த தன்முனைப்பு, ஆணவம் என்பனையெல்லாம் வெறும் தன்னை பற்றிய மதிப்பீடு இல்லை, பிறரை பற்றிய மதிப்பீடு. தன்னை பற்றிய உயர்வான மதிப்பீடும் பிறரை பற்றிய குறைவான மதிப்பீடும் தான் இந்த அகந்தைக்கு, ஆணவத்துக்கு அல்லது தன்முனைப்புக்கு வழிவிடுகின்றன. இதன் காரணமாகவே இளம் வயது பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய அடுத்த தலைமுறையினர் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழ முடியாமல் சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கெல்லாம் சீற்றம் கொண்டு பிரிந்து போவது ஒன்றுதான் வழி என்று கருதத் தொடங்குகிறார்கள். எப்படி மனம் செய்து கொள்ளுகிற உரிமை இருக்கிறதோ அப்படி மன முறிவுக்கான உரிமையும் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். அதில் பிழை இல்லை. மன முறிவு என்று ஒன்று இல்லவே இல்லை என்றால் பெண்கள் மறுபடியும் மிக கடுமையான முறையில் அடிமைகளாக ஆக்கப்பட்டு விடுவார்கள். பெண்களுக்கு அந்த மனமுறிவு உரிமை வேண்டும் என்பதில் நாம் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த உரிமையே தவறாக பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது. இந்த குடும்ப வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதில் கிள்ளி போட்டுவிடக்கூடிய ஒன்று இல்லை. கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் தந்து பழக வேண்டும். 2 மனிதர்கள் வேறுபடுவது இயற்கை. 2 மனிதர்கள் ஒரே மாதிரியாக சிந்தித்தால்தான் அது செயற்கை. உலகத்திலே இருக்கிற எந்த 2 மனிதனும் ஒரே மாதிரியாக சிந்திக்க மாட்டான். ஒரே மனிதனே எல்லா காலகட்டங்களிலும் ஒரே மாதிரியாக சிந்திப்பான் என்று சொல்ல முடியாது. எனவே கருத்து வேறுபாடுகள் வரும் என்று ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தால் வேறுபாடுகள் நம்மை அச்சுறுத்தாது. அதனை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அப்படி 2 பேரும் 2 கருத்துடையவர்களாக, 2 போக்குடையவர்களாக இருந்தாலும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி இணைந்து வாழ முடியும் என்கிற அந்த பக்குவமும் புரிதலும் நமக்கு இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த தனி மனித குணங்களின் அடிப்படையில் எழுகிற அந்த தன்முனைப்பு என்கிற அந்த துயரம்தான். தன்முனைப்பை வெல்லாத வரையில் வாழ்வில் நாம் வேறு யாரையும் வெல்ல முடியாது. எவன் தன்னை வெல்கிறானோ அவனால் தான் பிறரையும் வெல்ல முடியும். எனவே தன்னை வெல்வது என்பது இந்த தன்முனைப்பு அளவு கடந்து போய்விடாமல் பார்த்து கொள்வது. அப்படி தன்முனைப்பே இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. அதனுடைய அளவு மிக குறையதாக இருக்க வேண்டும். அந்த குறைந்த அளவிலான தன்முனைப்பை நாம் சமாளிக்கலாம். அது வளர்ந்து கொண்டே போகுமானால் இது போன்ற பிரிவுகளும் வளர்ந்து கொண்டே போகும்.
ஆகையினால் நமக்கு வருகிற துயரம் இயற்கையின் வழி வருகிற துயரமாக இருந்தால் அதை எதிர்கொண்டு தப்பித்தாக வேண்டும். சமூகத்தின் வழி வருகிற துயரமாக இருந்தால் சமூகத்தை மாற்றியமைக்க பாடுபட வேண்டும். தனி மனித இயல்புகளின் அடிப்படையில் வருகிற துயரமாக இருந்தால் அதை நாம் தான் நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இவை மூன்றிலும் இப்படிப்பட்ட பார்வைகள் நமக்கு இருக்குமானால் துயரங்களை வெல்லுதல் மானுட வாழ்வில் எளிதுதான் என்கிற நம்பிக்கை நமக்குள் பிறக்கும். நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை நமக்கு பயனுள்ளதாக இருப்பது போல் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சென்ற வாரம் பேசுகிறப்ப என்ன பேசணுன்னா, ஏன் இந்த கல்வி அமைப்பில் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிநபர் வேறுபாடுகளை மெல்ல மெல்ல புறக்கணிச்சிட்டு வரோம் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சோம். அதை பற்றி தான் பேசணும். எல்லாருக்குமான ஒரே மாதிரியான தட்டையான கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சதுனால எல்லாருக்கும் வேலை ஒன்று தான் பொதுவான நோக்கம் அப்படின்னு போயிட்டுருக்கோமே, இது சரியா அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நம்முடைய பின்புலம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குது, சாதி போன்ற விஷயங்களை தான் பேச ஆரம்பித்தோம். இப்போ ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளுக்குள்ளே பதுங்கி நல்லா பெருசாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறது உண்டு எப்போவுமே தான். அரசாங்கத்துலேயாவது சொல்கிறாங்க இந்தந்த ஜாதிக்கு இவ்வளோ பேர் இருக்குது, இடஒதுக்கீடு அப்படின்னு. அதை விட்டுருங்க, இந்த பக்கம் நீங்கள் தனியார்கிட்ட வாங்க. தனியார் நிறுவனங்களில் நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தட்டுகளிலும் எவ்வளோ பேர் மேல் ஜாதி இருக்காங்க, எவ்வளோ கீழ் ஜாதி இருக்காங்க, இடையில் உள்ளவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு ஒரு கிராஸாக நீங்கள் ஃபிகர் எடுத்திங்கன்னா இன்னமும் கிட்டத்தட்ட வர்ணாசிரமம் அப்படியே இருக்கிறது தெரியும். இடையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். இடைப்பட்ட சாதிகளுக்கு மேலே கீழே போகிறதுக்கு எல்லா வேலையும் எல்லாருக்கும் இன்றைக்கி பொது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு தோற்றம் இருக்குது. அது சில இடங்களில் உண்மையாக இருக்கிறது, சில இடங்களில் உண்மையாக இல்லை. அதுதான் இது. ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெங்க்னு சொல்லக்கூடிய பலங்கள் இருக்குது. அதை உள்வாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய கல்வி திட்டம். சில பேருக்கு சில விஷயங்கள் இயல்பாக வருது அப்படிங்கிறப்போ அந்த சாதியினுடைய என்ன பண்புகள், அதனுடைய கூறுகளை உள்ளே கொண்டாடணும். இப்போ இந்தியாவுக்கே எடுத்துக்கோங்க, ஜாதி மட்டும் இல்லை, ஜாதியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், இதுவாக பூகோளமாக இருக்கட்டும், உணவு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நமக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆக்சுவலி பலங்கள் இருக்குது. அந்த பலங்களை உள்ளே கொண்டு வருவதாக இருக்க வேணும். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக அழிஞ்சிக்கிட்டு வருது. கைத்தொழில் முழுக்க அழிச்சிட்டோம். இன்றைக்கி கையால் வேலை செய்கிறது ஒரு கேவலம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டோம். 4ஆம் வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரர்கள்னு கையில் வேலை செய்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி விட்டுட்டு எல்லாரும் பேனா பிடிக்கணும், கம்ப்யூட்டரில் உட்காரணுங்கிறதுனால எல்லா முக்கியமான வேலைகளுக்கும் ஆட்களுக்கு நம்ம பற்றாக்குறையாகிட்டோம். ஒன்று. அதே நேரத்தில் அதற்கான கண்ணியம், அதற்கான வாய்ப்பு, அதற்கான சம்பளம் கொடுக்க தவறியதால் அங்கிருந்து யாருக்குமே அந்த தொழில், யாருக்குமே தன்னுடைய தொழில் தன்னுடைய பையன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. யாருக்கு இருக்குது? எப்போ ஒரு விவசாயி தன்னோட குழந்தை இதுக்கு வேண்டாம், வர வேண்டாம் அப்படி நினைக்கிறானோ அப்புறம் எப்படி விவசாயம் உருப்பிடுவீங்க? எந்த தொழிலும் எடுத்துக்கோங்க, கைகளினால் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாருமே ஒரு பக்கம் இன்னொரு நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் பயங்கர டிமாண்ட், ஸ்கில் இண்டியான்னு பேசிகிட்டு இருக்கோம். இவங்களை எல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணணுன்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ட்ரெயின்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சமும் நம்ம மதிக்கிறது கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு அயல் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கைவினை பொருட்கள் அப்படின்னு சொன்னால் அதிகமாக என்ன காசு கொடுத்து வாங்குவாங்க, ஏன்னா கையாலேயே செஞ்சுட்டாங்க அப்படின்னு. நம்ம ஊரில் என்ன கேட்டால் கையில் ஏதாவது ஒன்று செஞ்சால் அதனுடைய விலை கம்மி. உடல் உழைப்பு, கைத்தொழில், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான திறன்கள், இதை நம்ம மதிக்கிறது கிடையாது. நம்முடைய வேர், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் என்னன்னு தெரியாமல் வளர்கிற குழந்தைகள் எப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்க, இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, படித்தா ஆங்கிலம் தான் படிக்கணும், வேலை செஞ்சால் எப்படி போய் உட்காருன்னா ஏதாவது ஒரு இது சிஸ்டம் முன்னாடி கணினி முன்னாடி உட்காரதான் நல்ல வேலை, ஏசி ரூம்குள்ளே உட்காரணும், வெளியில் போகக்கூடாது,
இந்த மாதிரி சில என்ன பிரமைகளை உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் வேலைகள்னு பார்த்தா எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது, எல்லா தளங்கள்லையும் இருக்குது. ஆனால் சில பிம்பங்களை, அதாவது மாயத் தோற்றங்களை உருவாக்கியிருக்கோம். ஆங்கிலத்தை பற்றி சொன்ன மாதிரி தான், ஆங்கிலம் படித்தா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறது. ஆங்கிலம் ரொம்ப அவசியம், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் மொழியாக ஆங்கிலம் இருக்குது, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தாய்மொழியை விடும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு கொள்கிற இந்த சக்தியை நீங்கள் இழக்கிறீங்க. அதேமாதிரி நமக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்லலாம், நுண்ணறிவான விஷயங்களை திரும்ப வருது, சுற்றி வருது. இப்போ என்ன சொல்கிறோம், சமையல் அப்படின்னா சமையலை நம்ம விட்டுறோம். அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டால், வெளியில் இன்றைக்கி எந்த ப்ரோக்ராம் எடுத்து பாருங்கள், ஃபாரினில் ரொம்ப பிரமாதமாக பார்க்கக்கூடிய எல்லா இதுவும் நிகழ்ச்சிகளும் ஷெஃப் மாதிரியான ப்ரோக்ராம் தான். திரும்ப ஒரு சுழற்சியில் வருது. சமையல் ஒரு என்னது மிக பெரும் கலையாக வருது. இதுதான் சொல்கிறோம், நம்ம விட்டதையே திரும்பி வெளியில் போய் திரும்ப வரும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய அலையாக சுழற்சியாக நமக்கு புதுசாக வருது. வேளாண்மையும் அப்படி தான், நம்ம விட்டுருக்கோம், நாளைக்கு வெளியிலேருந்து இதனுடைய தாக்கம் வேறு மாதிரி நமக்கு வரும். நம்முடைய அடிப்படையான விஷயங்கள், நமக்கு ஆதாரமான விஷயங்கள், நம்முடைய மண்ணில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கெட்டியாக பிடிக்க வேண்டிய சமயம் இது. யார் செய்ய முடியும்னா ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மட்டும்தான் செய்ய முடியும். சொல்லிக் கொடுக்குறப்ப 2 சேர்த்து சொல்லிக் கொடுங்க, மண் சார்ந்த உதாரணங்களை கொடுங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர் பாதிப்பதை போல ஒரு குழந்தையை யாராலையும் பாதிக்க முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணங்கள் சரியாக இருந்ததுன்னா குழந்தை யோசிக்க வைக்கும். அது கேட்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் கணக்கு சொல்லி தரும்போது அதோடு சேர்ந்து சமூக உளவியல் சொல்லித்தரலாம். நீங்கள் இதுன்னு பாடம் மட்டும் கிடையாது, பாடத்தை தாண்டின விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ பேசுகிறோம். ஏன்னா இன்றைக்கி பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் தேவையில்லை, தொழில்நுட்பம் வந்துருச்சு, அவங்களா கற்றுக்குறாங்க. எதை எங்கே போய் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆசிரியர்களுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு கிடைக்காத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை எடுத்து கொடுக்க வேண்டியது ஆசிரியரோட வேலை. இருக்கிறத சொல்கிறதுக்கு வேண்டியதில்லை ஆசிரியர், இல்லாததை சொல்கிறதுக்கு, யோசிக்க வைக்கிறதுக்கு, அதுதான் இங்கே முக்கியமான வேலை. அதை செய்வதற்குத்தான் ஆசிரியர்களுக்கு தேவை இந்த மாதிரி பயிற்சி. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், இதுலேயும் இது கட்டமைப்பு வச்சிட்டோம். எப்படின்னா மேலே எதை வச்சுருக்கோன்னு கேட்டால் கணிதத்தையும் அறிவியலையும் வச்சுருக்கோம். இதை தான் கண்டிப்பாக படிக்கணும், இதுக்கு தான் வேலை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஓரளவுக்கு இந்த சமூக அறிவியல், மொழி, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அதுக்கு அடுத்த லெவலில் இது நீங்கள் வர்த்தகம் சார்ந்தது, அதுக்கப்புறம் சமூக உளவியல், கடைசியாக மொழிகள், ஆடல் பாடல் இசையெல்லாம் கீழே. ஆனால் இது எல்லாத்தையும் கலந்து படிக்கக்கூடிய சமூகங்கள் தான் முன்னேறி இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் எல்லாத்துலேயும் முன்னணியில் இருந்தாங்க. விஞ்ஞானமும் முன்னணியில் இருந்தது, சரித்திரமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் முன்னணி. ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக வளரும் பொழுது தான் அதனுடைய குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள். முழுவதுமாக தெரியும், எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கள கிட்டத்தட்ட என்னென்னு கேட்டால் ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வளர்த்துற மாதிரி வளர்த்திங்கன்னா தன்னுடைய வேர்களை மறந்த குழந்தைகளாக வருவார்கள். அது நமக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை, நாளைக்கு வரப்போகிற சந்ததியினருக்கும் நல்லதில்லை. இந்த ஆபத்தான போக்கை முறியடிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியவை நம்முடைய மண் சார்ந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும்.